ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மகாபாரத கதைகளில் கோவர்தன கிரிதரி இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். புராண காலத்தில் வட இந்தியாவில் யமுனா நதிக்கரை ஓரத்தில் பிரயஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லாரும் பசுக்களை மீண்டும் பயிர் தொழில் செஞ்சுட்டும் பிழைச்சிட்டு வராங்க. பசுவை எப்போவுமே அவங்க செல்வமாக போற்றி வளர்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அது மேலே ரொம்பவும் அன்பாக கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நல்ல பிரயஜ் மக்களுக்கு பாலும் தயிரும் ஆறா பெருகி ஓட ஆரம்பிக்குது. அந்த கிராமவாசிகள் எப்போவுமே தொன்று தொட்டு வழங்கி இதுவே ஒரு வழக்கமாக செஞ்சுட்டு வராங்க. அவங்க இந்திரனை வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திரன் தான் இந்த பூமியில் மழை பெய்ய வைக்கிறாரு, அதனால நம்ம மாடு கன்றுகளுக்கு தேவையான தீவனங்கள் எல்லாமே விளையுது, அதனால நம்ம அவரை தான் வணங்கணுங்கிற மாதிரியான எண்ணத்துலையும் அவங்க இருந்துட்டு வர்றாங்க. அந்த நம்பிக்கைப்படி அவங்க செயல்பட்டுட்டு வரும்போது இந்திரதேவர் கிட்ட என்ன வேண்டிப்பாங்கன்னா, வெள்ளம் வரும்படியான அதிகப்படியான மழையும் வேண்டாம், வறட்சி வரும்படியான ரொம்பவும் குறைவான மழையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. கிருஷ்ணரும் அதே கிராமத்தில் யசோதைக்கு பிள்ளையா வளர்ந்துட்டு வர்றாரு. இந்திரனை வழிபடுறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. வெள்ளமோ வறட்சியோ எது வேணாலும் நம்மளோட முயற்சியால் நம்மளால் அதுலேருந்து காத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறது வழக்கம். கிராமத்து பிள்ளைகள் பல பேர் கிருஷ்ணருக்கு தோழர்களாக இருக்காங்க. அதனால அவங்களும் இந்திரனை வழிபடுறது வீண் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திர வழிபாட்டுக்காக ஒவ்வொரு வீட்டில இருந்தும் இனிப்பு உணவுன்னு சொல்லிட்டு தயாரிக்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் அந்த பலகாரங்களை பூஜைக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதும் செஞ்சிட்ருக்காங்க. இப்படி பண்ணுறதுனா பெற்றோர்கள் அவங்களுக்கு ரொம்பவும் நயமாகவும் சொல்லி பார்க்குறாங்க, பயமுறுத்துறபடியே சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் செஞ்சால் இந்திர பகவானுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க கேட்குற மாதிரி இல்லை. திருட்டுத்தனமாக எப்போ பார்த்தாலும் அந்த பலகாரங்களை சாப்பிட்றதாவே வச்சுட்ருக்காங்க. ஒரு சமயம் அந்த கிராமத்தில் ரொம்பவும் அடைமழை பெய்ய ஆரம்பிக்குது. பல நாள் சூரியனே கண்ணுக்கு தெரியல. கிராமத்தை சுற்றிலும் எங்கேயுமே ஒரே தண்ணி ஆறு மாதிரி ஓட ஆரம்பிக்குது. யமுனா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. இந்த கிராம மக்கள் இந்த கிராமமே அழிஞ்சிரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு அபாயம் உண்டாயிருச்சு, இந்த கிராமவாசிகள் இந்த துன்பத்துக்கு கிருஷ்ணன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவன் இந்திரதேவருக்கு கோபம் உண்டாக்குற மாதிரி செஞ்சுட்டான். வீடுகள் எல்லாம் இப்போ தண்ணீரில் நிரம்பிடுமே, நம்மெல்லாம் எங்கே போகிறது, நம்ம மாடு கண்ணெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணரும் அவரோட தோழர்கள் எல்லாரையும் இடத்துல ஒன்றா கூப்பிட்டு, நம்ம கிராமத்தில் ஒரு குன்று இருக்குல்ல, அங்கே நம்ம கிராமவாசிகள் எல்லாரையும் கொண்டுட்டு போய் விட்டுருவோம், அவங்க பொருட்களையும் அங்கே நம்ம சேமித்து வச்சிடலாம், அப்படி செய்கிறதுனால வெள்ளம் வர்றப்போ நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருஷ்ணரோட தோழர்களும் உடனடியாக அந்த காரியத்தில் இறங்குறாங்க. வீடுகளில் இருக்க எல்லா பொருள்களையும் அந்த குன்று மேலே கொண்டுட்டு போய் வைக்கிறாங்க. கட்டில், படுக்கை, துணி, தானியம், பானை, குடம், எல்லா பொருளையும் கவனமாக எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடுறாங்க. பத்திரமா அவங்க அப்படி குன்று மேலே எடுத்து கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்பவும் ஈஸியாக அங்கே இருக்கிற சின்ன சின்ன கூடைகள் எல்லாத்தையும் அந்த குன்றுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மாடு, கன்று, மற்ற பிராணிகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவங்க இவங்க எல்லாரையும் அந்த குன்றோட உச்சிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி எல்லாரும் அங்கே கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் வெள்ளம் வடிகிற வரைக்கும் நீங்கள் எல்லாம் இங்கேயே தங்கிக்கணும், எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. கிராமவாசிகள் அத்தனை பேரும் அந்த குன்றுக்கு மேலவே தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புதிய கிராமமே அதனால அங்கே உருவாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் அந்த குன்றுக்கு கோவர்தனம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. சில நாட்கள் கழிச்சு வெள்ளம் வடிஞ்சு அந்த மக்கள் எல்லாம் பழையபடி அவங்க கிராமத்துக்கு போய் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் கிராமத்தில் பழைய வயோதிகர எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, எவ்வளோ ஒரு பயங்கரமான வெள்ளத்தில் நம்ம கஷ்டப்பட இருந்தோம், அந்த சமயம் கிருஷ்ணன் மட்டும் இல்லைன்னா நம்மளால இந்த தப்பிச்சிருக்கவே முடியாது, கோவர்தனத்தை தன்னோட கையிலே தூக்கி கொண்ட மாதிரில அவன் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. மக்கள் கிருஷ்ணருக்கு கோவர்தன கிரிதாரி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.